பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேணும், நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகிக்கொண்டே இருக்க வேணும், சுபிட்சமான வாழ்க்கை அமைய வேணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருடைய ஆசையாகவும் இருந்துட்டு இருக்குதுங்க. இதற்கு முக்கியமானதாக சொல்லக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. ஆனால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மகாலட்சுமியுடைய அருளை பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க. ஏதாவது தடை வந்து கொண்டே இருக்கும். இதே போல் மகாலட்சுமியுடைய அருளும் அதனால் கிடைக்கக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு பல தடைகள் வந்து கொண்டே இருக்குதா, இதனால் பண பிரச்சனை பண கஷ்டம் இருந்து கொண்டே இருக்குதா, இதற்கான பதிவு தாங்க இது. இந்த பதிவில் ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண தடையானது தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாழ்க்கையில் சில நேரத்தில் எல்லாம் நன்றாக நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த யோகம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம புலம்புவதை கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனால் இது போல் பிரச்சனைகளுக்கு ரொம்பவே எளிமையான வழிபாடு மூலமாக ஆன்மீகத்தில் தீர்வானது சொல்லப்பட்டிருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க. யோக பலனும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய், கிராம்பு இந்த 2 வாசனை பொருட்களும் இல்லாமல் இந்த 2மே மூலிகை சக்தி கொண்டதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவே பிரியமானதாக அகமங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் 2 பொருட்களையும் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும்னா நம்முடைய வீட்டில் நல்ல யோகமானது ஏற்படுங்க. செல்வ வளம் மன அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பணம் வந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் சில வீடுகளில் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாமல் இருக்கும். பணம் தங்காத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கும். அதே போல் எதிர்பாராத செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவும் ஏற்படும், வாகன சிக்கல்களில் பிரச்சனையும் ஏற்படுங்க. இதனால் பணமானது கரைந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும். இதற்காக ஒரு ஆன்மீக வழிபாட்டை பண்டைய முறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை நாள் சிறப்பான நாளாக சொல்லப்படுது. முதல்ல உங்கள் வீட்டில் தினமும் வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகளை நீங்கள் செஞ்சு முடிக்க வேணும். அதற்கு பிறகு 5 முகம் கொண்டிருக்கக்கூடிய குத்து விளக்கை நீங்கள் எடுத்துக்க வேணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த குத்து விளக்கை கொண்டுட்டு போய் தனியாக வைக்க வேணுங்க. இந்த குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு நீங்கள் அலங்கரிக்க வேணும். விளக்கின் அடிப்பகுதியில் மல்லிகை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க. அதே போல் 108 ஏலக்காயை ஒன்றுக்கு பின் ஒன்றாக நூலில் கோர்த்து மாலையாக நீங்கள் தொடுக்க வேணுங்க. அதே போல் கிராம்புகளையும் மாலையாக நீங்கள் கோர்த்து கொள்ள வேணும். கிராம்பையும் நீங்கள் 108 மாலையாக கோர்த்து கொள்ளலாங்க. அதே போல் ஒரு தட்டில் காஞ்ச திராட்சை, மாதுளம்பழம் 1, நெல்லிக்காய் 5 இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் விளக்குக்கு முன்னாடி வைத்து நெய்வேத்தியமாக படைக்க வேணுங்க. மற்றொரு தட்டில் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் காணிக்கையாக உங்களால் 51 ரூபா முடிஞ்சுன்னா 51 ரூபா வைங்க, இல்லைனா 101 ரூபா முடிஞ்சுன்னா 101 ரூபா நீங்கள் வச்சு கூட நீங்கள் வழிபடலாங்க. இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாளில் காலை 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் செய்ய வேணும். இல்லைன்னா அன்றைய நாளில் பகல் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளான நேரத்தில் செய்யலாம். இந்த 2 நேரத்தையும் தவற விட்டவங்க அன்றைய நாளில் இரவு 8 to 9 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க. இந்த 3 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த குத்து விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏலக்காய் மற்றும் கிராம்பு மாலையை குத்து விளக்கில் நீங்கள்
போட வேணுங்க. மகாலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு 5 முகத்துலேயும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணும். இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து 21 வாரங்கள் பக்தியோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியோடைய அருளால் உங்கள் வீட்டில் செல்வ நிலையானது உயருங்க. குபேர யோகமானது கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் மாலையில் மனம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாலையை மாற்றிக்கலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க பௌர்ணமி நாளில் கூட செய்வது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது. காணிக்கையாக வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்தை கோவில் உண்டியலில் கொண்டு போய் நீங்கள் போற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோடைய அருளால் செல்வ வளமானது பெருகுங்க. மனதிற்கு அமைதியானது கிடைக்கும். வீட்டில் சுபிட்சமானது ஏற்படும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி தேவியுடைய அருட்கடாட்சகம் எப்பொழுதுமே குறையலாமல் நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான இந்த 8 விஷயங்களை தினமும் நம்முடைய வீட்டில் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இதில் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பதால் மட்டுமே தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகளால் தான் மகாலட்சுமி தேவியுடைய அருளானது நமக்கு கிடைக்காமல் போய்விடுதுங்க. இதனால் மகாலட்சுமி தேவியுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. ரொம்பவே முக்கியமான இந்த 8 விஷயங்களை நம்ம வீட்டில் தினமும் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம்னா மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சகமானது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லக்ஷ்மி கடாட்சகம் பெற நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தினமும் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு நம்ம உணவு கொடுக்க வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக பசுகளுக்கு கொடுப்பது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பசுமாட்டினுடைய உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அப்படி பசுமாட்டுக்கு உணவு கொடுக்க முடியல என்னாலும் பரவாயில்லைங்க, சின்ன எறும்பு, புறா, காகம், நாய், பூனை போன்ற ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் தினமுமே உணவு வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் சங்கு இல்லைன்னா தாமரைப்பூ வைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. மகாலட்சுமியுடைய அம்சமாக சொல்லக்கூடிய துளசி இலைகளை படைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அதே போல் வீட்டுக்கு வெளியில் நெல்லி மரம் வைத்து வளர்க்க வேணுங்க. அப்படி வளர்க்க முடியாதவங்க கைகளில் மருதாணி வைத்து கொள்ளலாங்க. வீட்டில் மருதாணி செடி வைத்து வளர்த்துட்டு வருவது ரொம்பவே நல்லது. லட்சுமிக்கு மருதாணி படைத்து வழிபட்டோம்னா அந்த மருதாணியை அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேணுங்க. இதனால் மகாலட்சுமி தாயார் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவதாக சொல்லப்படுது. அதே போல் வீட்டு வாசப்படியில் சாணி தெளித்து கோலம் போட வேணும். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம வழிபட வேணுங்க. தினமும் காலை எழுந்தவுடன் நம்முடைய உள்ளங்கை இல்லைன்னா பசு, கோவில் கோபுரம் இல்லைன்னா இறைவனுடைய படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேணும். அதே போல் செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள்களில் பஞ்சமுக விளக்கேற்றி நம்ம வழிபட வேணுங்க. அதாவது ஒரு குத்து விளக்கில் இருக்கக்கூடிய 5 திரிகள் வைத்து நம்ம விளக்கேற்றி வழிபட வேணும். அந்த விளக்கில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. அதே போல் மாலை 6 மணிக்கு நம்ம விளக்கேற்ற வேணுங்க. காலை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. எந்த வீட்டில் பெண்கள் உயர்வாக நடத்தப்படுறாங்களோ அந்த வீட்டில் திருமகள் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இன்பத்தை பெருக்க செய்வாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகுங்க. அன்றைய நாளில் சிறப்பு பூஜைகள் நம்ம வீட்டில் செய்யலாம். அதே போல் பசுனை ஊற்றி 2 முக விளக்கேற்றி நம்ம வழிபடலாங்க. இப்படி செய்வதனால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் அரச மர நிழலில் நின்று தண்ணீரில் சர்க்கரை, நெய் மற்றும் பால் போன்றவற்றை கலந்து மரத்தினுடைய வேரில் நம்ம விட வேணுங்க. இங்கு மகாலட்சுமி தேவி தங்கக்கூடிய இடமாக சொல்லப்படுவதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி செய்வதனால மகிழ்ச்சி, செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. மகாலட்சுமி தேவியுடைய அருளை பெற வேணும்னா ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் தேவியை வழிபட்டு அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை நம்ம தானமாக கொடுக்க வேணுங்க. இப்படி நம்ம செய்வதனால லக்ஷ்மியுடைய அருள் கடத்து நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். மகாலட்சுமிக்கு பிடித்தமான வலம்புரி சங்கை நம்ம வீட்டில் வைத்திருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. அதே போல் நெல்லிக்கனி, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாங்க.
வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டு வாசலில் மாட்டு சாணத்தை தொளித்து நம்ம கோலம் போட வேணுங்க. வீட்டுக்குள்ளே சாணத்தால் நம்ம மொழுகலாங்க. இதனால் வீட்டில் பூச்சி தொல்லைகள் ஏற்படாதுங்க. அதே போல் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு குடியேறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் வீட்டில் நெல்லிக்கனி வைத்து பூஜை செய்ததை பிரசாதமாக எடுத்து மற்றவங்களுக்கும் கொடுக்கலாங்க. லக்ஷ்மி தேவி வெள்ளை நிற பொருட்களை நிரம்பி இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் சிலை இல்லைன்னா வெள்ளை நிற பிரசாத பொருட்களை படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிற உடைகளை அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.